தக்காளி சாதம் எத்தனை டிஃப்ரெண்ட் வெரைட்டியில செஞ்சாலும் எல்லாரோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட். பாக்ஸ்ல தக்காளி சாதம் வித் பொட்டேட்டோ ஃப்ரை இருக்குன்னு தெரிஞ்சா மதியம் லஞ்ச் எப்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நல்லா பழுத்த தக்காளியா 6 போல எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 பல்லு போல பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா வேக வச்சு மிக்சியில சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர்ல 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஹோல் ஸ்பைசஸ், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கண்ணாடி பதம் வரட்டும். இப்போ இதுல 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/2 நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்ததை சேர்த்து ஊத்திக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃபிளேம்ல வச்சுட்டு 1 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கோங்க. 2 கிளாஸ் அளவுக்கு நார்மல் வீட்டு அரிசி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், அது ஒரு 20 நிமிஷம் போல ஊற வச்சிருக்கேன். அதுக்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீ நல்லா கொதிச்சு வரும்போது உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் விட்டுருங்க. பிரஷர் ஃபுல்லா போனதும் ஓபன் பண்ணீங்கன்னா சூப்பரான தக்காளி சாதம் யம்மியா ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.